ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுற மாதிரி இந்த 4 கைண்ட் ஆஃப் இந்த 4 வகையான ஃபோட்டோவை இமேஜஸை உங்களுடைய நார்மலான ஃபோட்டோவை வச்சு எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேர்ள்ஸுக்கும் ட்ரெண்டிங்கான ஃபோட்டோஸை எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற ஜெமினி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் இந்த நானோ பனானா எஃபெக்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆகணும். கிரியேட் இமேஜுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி எந்த ஒரு ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த பர்டிகுலர் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஆடுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அட்டாச் ஆனதுக்கு அப்புறமா நான் காப்பி பண்ணி வச்சிருக்கிற ஒரு ப்ராம்ப்ட் இதுக்குள்ள போடுறேன். இந்த ப்ராம்ப்ட்ல ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். இந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ளேயே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய ஷர்ட் வந்து என்ன கலர்ல இருக்கணும், உங்க பேண்ட் என்ன கலர்ல இருக்கணும், இதுல கையில வந்து சிகரெட் பிடிச்சிருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்க பார்த்துட்டு நீங்க இதுக்குண்டானதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சன்கிளாஸ் போடல அப்படின்னா சன்கிளாஸ் போடுற மாதிரி நீங்க இதெல்லாம் ரைட் பண்ணிக்கலாம். தேவையில்லாததை ரிமூவ் பண்ணிட்டு தேவையுள்ளதை மட்டும் நீங்க எடிட் பண்ணி வச்சுக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் ஆட் பண்ணலாம். சேம் ப்ராம்ப்ட் சேம் அப்படியே கொடுத்து நம்ம ரிசல்ட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு தேவையானதுக்கு உண்டானதை நீங்க சேஞ்சஸ் பண்ணியும் நீங்க கொடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உண்டான ரியல் எஃபெக்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. சென்ட் பட்டனை கிளிக் பண்ண பின்னால ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ராசஸ் போகும். அதாவது இமேஜ் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இமேஜ் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி நம்மளுக்கு ஸ்கிரீன்ல வர மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு இமேஜ் ஷோ ஆனதுக்கு அப்புறமா அந்த இமேஜை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் டிஸ்பிளே ஆகும். அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் கேலரியில் போய் இந்த பிக்சர் ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா உங்கள் மொபைலில் கேலரியை ஓப்பன் பண்ணி நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிற அந்த இமேஜை உங்களுடைய சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டேட்டஸாக கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ சொல்லியிருக்கிற இதே மாதிரி தான் மீதி இருக்கிற 3 இமேஜுக்குமே நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது. கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஆஸ் யூஸ்வலாக தான் உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது இல்லைங்களா? இதுக்குண்டான ப்ராம்ப்டை மட்டும் செப்பரேட்டாக நான் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன். வீடியோவுக்கு கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணி ப்ராம்ப்டையும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த எஃபெக்ட்டுக்கு உண்டான ப்ராம்ப்டை நீங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.